கடகராசிக்காரங்க தாய்மை குணம் கொண்டவங்க. ம். எல்லாரையும் இப்போ தன்னுடைய குழந்தையுமா நேசிக்கக்கூடியவங்க தான். ஓகே. எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு போட்டு அழகு பார்க்கக்கூடியவங்க தான். என்ன அப்படின்னு இருதயம் இதயம் சார்ந்த நோய்கள் இப்படி ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா குரு வந்து அதிகமான ஒரு கொழுப்பு கிரகம். அவர் தான் அங்கே வந்து உச்சமாகிறாரு. அப்போ அந்த இதய வாழ்வில் ஏதாவது அடப்பு ஏற்படுறது, இல்லை ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கப்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்ரீராமர் வந்து பட்டாபிஷேக குளத்தை எங்கே இருக்காரோ அங்கே போய் வழிபாடு செய்யணும். ஓகே. சரி, எங்கள் ஊரில் இல்லை, நாங்கள் என்ன செய்யுது, அதை வந்து முக்கியமான இடங்கள் தான் இருக்கோம் அப்படின்னா பட்டாபிஷேக படம் வாங்கி வீட்டில் வச்சு அவங்களுக்கு ஒரு அவல் பாயாசம் ஏதோ ஒன்று வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அது கூட பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும். பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம். வாரம் வாரம் வந்து இந்த கடகராசி அன்பர்கள் ஆரோக்கியமா வாழணும், ஸோ நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்? கடகராசிக்காரங்க தாய்மை குணம் கொண்டவங்க. எல்லாரையும் இப்போ தன்னுடைய குழந்தையுமா நேசிக்கக்கூடியவங்க தான். ஓகே. எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு போட்டு அழகு பார்க்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய மனசு யாராவது நோகிற மாதிரி கொஞ்சம் ஏதாவது நடந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப மனசு நோக்கி இவங்களே வருத்தப்படுவாங்க. ஃபுல்லாக இருக்காங்களே செய்கிறாங்களே, அவங்களுடைய சாபத்துக்கு நம்ம வந்து ஆளாகவே கூடாது. முக்கியமாக ஒரு 3 ராசி இருக்காங்க, அவங்க நம்ம சாபம் வாங்கவே கூடாது. அது முக்கியமான ராசி வந்து கடகராசி. ஏன்னா அதுதான் பாருங்க, குருவுடைய உச்ச வீடு, சந்திரன் ஆட்சி வீடு. குருவும் சந்திரனும் அங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க தாய்மனத்தோட ஏதாவது உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க தான். இவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே பாருங்களேன், புத்திர தோஷம் தான். ஏதாவது ஒன்று அவங்களுடைய குழந்தைகளுடைய நல்ல ஒரு கவனிப்பாக வச்சுக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய நோய் என்ன அப்படின்னு இருதயம் இதயம் சார்ந்த நோய்கள் இப்படி ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா குரு வந்து அதிகமான ஒரு கொழுப்பு கிரகம். அவர் தான் அங்கே வந்து உச்சமாகிறாரு. அப்போ அந்த இதய வாழ்வில் ஏதாவது அடப்பு ஏற்படுறது, இல்லை ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்து வரக்கூடிய அந்த ராகுகேது பேச்சிலையும் பாருங்க, கடகராசி கூட தான் கேது வந்து என்றாகிறாரு. அப்போ எல்லா கடகராசிக்காரர்களுமே வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். ஓகே. அப்போ நம்ம கொழுப்பு சார்ந்த உணவுகளில் கொஞ்சம் நம்ம வந்து குறைச்சிக்கணும். இவங்க கொஞ்சம் சோம்பேறியும் திறமைப்படுவாங்க. நீர் ராசி வேற, இவங்க உடம்புல வந்து ஹீட்டை விட நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால வந்து இவங்க அதிகமாக ஒரு தூங்கணும், உட்காந்து கற்பனை இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கடகராசிக்காரங்க செவ்வாய் அங்கதான் நீசமாகிறது இவங்க ராசியில தான். அப்ப இவங்களுக்கு எப்பயுமே வந்து அந்த ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஓகே. எந்த ஒரு நோய் தாக்கம் வந்தாலும் இவங்களை தாங்க முடியாது. மற்ற ராசிக்காரங்க தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. யாராவது ஒருத்தருக்கு வஞ்சா கூட ஆனால் தைரியமாக தன்னம்பிக்கை இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் பாருங்க கண்ணில் வந்து அப்படி கண்ணீர் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி முகத்திலே வந்து அதிகமாக எமோஷனல் காட்டக்கூடியது அந்த கடகராசிக்காரங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே ஆரம்பத்திலே இவங்க வந்து நடவடிக்கைகளை ஃபர்ஸ்ட் வந்து மாற்றிக்கணும். ஓகே. ஆமாம், இவங்களுடைய காலையில் எந்திரிச்சோடனே அன்றாட பழக்க வழக்கத்துலேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நடைமுறைக்கு ஏற்பட்ட மாதிரி வாக்கிங் போகிறது, கரெக்டாக டைம் டேபிள் படி இவங்க போட்டு செஞ்சுக்கிட்டே வரணும். அது எந்த காலத்துலையும் மாற்றக்கூடாது. சோம்பேறித்தனம் பட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு உடம்புல வந்து பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீர்ச்சத்து நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். நீர்ச்சத்து அதிகமாக வந்தாலே பாருங்க உடம்புல பிரச்சனைகள் அதிகமாகிடும். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைக்கு உண்டான தீர்வுன்னா மலர் மருத்துவம். மலர் மருத்துவம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வு. இவங்களுக்கு வந்து சாதாரண ஒரு மனசு சீக்கிரமா ஒரு சோர்வாகக்கூடியது இவங்க தான். எமோஷனலா மாறக்கூடியது இவங்க தான். அதிகமா சந்தோஷப்படுறது இவங்க தான். அப்ப ரெண்டையும் சமநிலைப்படுத்தினா மலர் மருத்துவம் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து. இவங்களுக்குள்ள வழிபாடு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ரீராமர் வந்து பட்டாபிஷேக குளத்தை எங்க இருக்காரோ அங்க போய் வழிபாடு செய்யணும். சரி, எங்க ஊர்ல இல்ல, நாங்க என்ன செய்யுது, அதை வந்து முக்கியமான இடங்கள் தான் இருக்கோம் அப்படின்னா பட்டாபிஷேக படம் வாங்கி வீட்டுல வச்சு அவங்களுக்கு ஒரு அவல் பாயாசம் ஏதோ ஒன்று வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அது கூட பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும். பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம். வாரம் வாரம் வந்து வியாழக்கிழமை செஞ்சுட்டு வரணும். ஓகே. இவங்களுக்கு வந்து அந்த பட்டாபிஷேக படத்துக்கு நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு தலைவாழை இலை விரிச்சு பாயாசம் நைவேத்தியமா வச்சு 2 வாழைப்பழம் வச்சு 2 நெய் தீபம் ஏற்றி அங்கேயே உட்காந்து அந்த பட்டாபிஷேகத்தை படிக்கணும். சுந்தரகாண்டன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஒரு பதிகத்தை மட்டும் படிச்சுக்கிட்டே வரணும். இவங்க உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இவங்களுக்கு வந்து வரவே செய்யாது. அற்புதமான அவங்க கடகராசிக்காரங்க. ஓகே, சூப்பர்மா. கடைசியில் வந்து அப்படியே மெய்சிலுக்கு அற்புதமான தாயுள்ளம் கொண்டவங்க கடகராசிங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஆசையை தாண்டி ஒரு தேவை, ஒரு கட்டாயம். கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நானும் நம்புறேன். அருமையம்மா. நோய் வரணும் அப்படின்னாலே பாருங்க சூரியன் தான். அவர் தான் வந்து தலைமை கிரகம். அந்த சூரியன் கூட வந்து ராகு சேர்ந்தாலே பாருங்க
ஒருத்தர் சாதகத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பாருங்க அவங்க வந்து காட்டுல வந்து பிரச்சனை கொடுக்கும். ஓகே. அதே நேரம் தலைவலி பார்த்துக்கோங்க, தாங்கவே தலைவலி வந்துகிட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து இயல்பாவே பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சூரியன் ராகு சேர்ந்தாலே முன்னோர்கள், அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய அப்பா இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டான நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அதுலேயும் குறிப்பா சூரியன் சந்திரன் சேர்ந்தாலும் அப்படித்தான். அமாவாசை யோகத்துல அது இருப்பாங்க. அப்ப அமாவாசை யோகத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு நீர்ச்சத்து அதிகமா இருக்கும். அது இருக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே வந்து ஒரு போர் கிரகம், தெரியும், முரட்டு கிரகம் கூட. அப்ப வந்து ஹீட்னால பாருங்க கொப்பளங்கள், அந்த கொப்பளங்களே பாருங்க நம்ம சரியா பராமரிக்க மாட்டோம்னா அதே கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புமே வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஓகே. ஆமா. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கை வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபகாலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாருங்க ஸ்ட்ரோக், என்னன்னே தெரியாம பாத்துங்க மருத்துவத்துறையில அதுக்கு எல்லாம் போய் பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா ஸ்ட்ரோக் வந்துருது. கை இழுக்க முடியல, கால் நடக்க முடியல, வாய் பேச முடியல, இப்படித்தான் இருக்குது பார்த்துக்கு. இது வந்து புரியாத புதிராவே இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எதுல தீர்வுங்கிறதே கிடைக்காம தான் இன்னைக்கு எல்லாருமே அலாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சூரியன் குரு, இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை. ரொம்ப நல்ல அமைப்பையும் கொடுக்கும். அதே நேரத்துல பாருங்க கல்லீரல் பிரச்சனையை கொடுக்கும். கல்லீரல் பிரச்சனை, அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை. ஏன்னா இவங்க வந்து அதிகமா வந்து முன்னேறுங்கிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும் சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து. அப்ப அது வந்து ஒரு யோகம்னு கூட சொல்லுவாங்க. அந்த யோகம் வந்து அதனாலே பாருங்க நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப பார்த்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து தன்னுடைய சுய முயற்சியால முன்னேறணும் அப்படிங்கிற வெறி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எந்த நேரம் நம்முடைய ஹெல்த்தை கூட பார்க்கவே மாட்டாங்க. பார்க்காம ஒரே இலக்கை நோக்கி கூட ரொம்ப வந்து பாருங்க ஒண்ணு மூளைக்கு ப்ரெஷர் அதிகமாகி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். கல்லீரல் சம்பந்தம் சரியா சாப்பிட முடியாம செய்யாம வந்து கல்லீரல் பிரச்சனையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்க சூரியன் சனி சேர்க்கை. இவங்களுக்கு தான் பாருங்க கால், சின்ன வயசா இருந்தாலும் சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலே கால் வலிக்கு அப்படிம்பாங்க. இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல 30 வயசுலயே கால் வலி எல்லாத்துக்கு வந்துருது. ஆனா பாருங்க அந்த பிறந்திருந்து ஒரு 5 வயசு குழந்தைய கூட பாருங்களேன் சூரியன் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே கால் வலியுது. அதுக்கு என்ன வலி தெரியும், ஆனா இந்த மாதிரி கிரகச்சரிக்கையானது அதுக்கு அந்த கால் வலியை கொடுத்துரும். அந்த எலும்பு இந்த மச்சைகள்ல உள்ள அந்த சவுல பூரா பலகீனமாகி வலிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சூரியன் ராகு பார்த்துட்டோம். சூரியன் கேது அப்படின்னாலுமே அப்படித்தான். இந்த சூரியன் கேது சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஹார்ட் போற பிளட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஹார்ட் பிளக் ஆகிறது சரி இந்த மாதிரிலாம் இருக்கனால அவங்களுக்குமே வந்து சீக்கிரமே பாருங்க அந்த ஹார்ட் நோயெல்லாம் இப்போ வந்து இறுதி நோய் வருதுல்ல, அந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவா ஒருத்தர் ஜாதகத்துல உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும், இந்த 2 நட்சத்திரத்துலையுமே கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுடைய அப்பா வழியிலேயே அம்மா வழியிலேயே யாருக்கா ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும். இது வந்து 100 ஜாதகம் வந்து பார்த்து இது வந்து நான் வந்து ஆய்வு செஞ்சது. இது வந்து அதனால அதுக்கு இதுக்குமே நிறைய பாருங்களேன், அவங்களுக்கு யாருக்காவது அந்த நட்சத்திரத்துல வந்து புதன் இருந்தாலும் செவ்வாய் ஏதாவது கிரக சேர்க்கை இருந்தாலும் பாருங்கல்ல, அந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கேட்டோம்னா ஆமா அப்படின்றாங்க. அதனால வந்து அந்த கேன்சர் அப்படின்னால இந்த 2 நட்சத்திரத்தை முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா, இது வந்து பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி ஒரு விஷயம் இருந்துட்டு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து மாத்திக்கணும். பாட்பஸ்ட் உணவுகளை வந்து ரொம்ப இதா சாப்பிட்றாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், காலைல எந்திரிச்சோடனே வந்து வாக்கிங் போறது, சூரிய நமஸ்காரம் பண்றது, லேட்டா எந்திரிக்க கூடாது, லேட்டா தூங்கக்கூடாது. ஏன்னா லேட்டா தூங்கினாலே பாருங்க நம்மளுடைய பெட்ரோல் சுரப்பில வந்து சிரட்டான் சுரக்காம போயிரும்ல. அதான் பாருங்க பகல்ல பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு தூக்கமே இல்லை, ஒரு ஆக்டிவா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திக்கிட்டாங்கனாலே வந்து அந்த கேன்சர் பிரச்சனைகள் வராம போயிடும். இன்னொன்னு பரம்பரையா வரக்கூடிய நோய் அப்படி ஒரு தாக்கம் இருந்தாலே வந்து நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்றத முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி அசைவம் சாப்பிட்டுக்கலாம், அதில் சிக்கன் மட்டும் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம்னா அந்த பரம்பரையா வரக்கூடிய நோய்ங்கிறது கொஞ்சம் இதாக குறைஞ்சிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு, என்ன மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்த ஒரு வழிபாடு காலையில 4லேருந்து 6க்குள்ள பண்ணிடணும். அது இப்ப நிறைய அந்த பழக்க வழக்கம் மாறிடுச்சு. நம்மளுடைய இஷ்டப்படி எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு செய்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு நோய் வருது, தாத்தாவுக்கு வந்திருக்கு, அடுத்த அப்பாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும். அது வந்து கண்டிப்பா சரியா நம்மளுடைய உடல் நலத்தை ஹெல்த்தை பராமரிச்சாலே வந்து எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லாம வந்து தப்பிக்க முடியும். சூப்பர்மா, ரொம்ப அழகா அற்புதமா சொல்லிட்டீங்க. இது வந்து நம்மளுடைய நேர்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஓகே நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்மளை பராமரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த பதிவு மூலமா வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் நீங்க மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர்மா, நன்றி. நன்றி.